ஊறுகாய் போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து கடுகு ஒரு 50 கிராம். இது மிளகாய் ஒன்லி சில்லி மிளகாய் தூள் அரைச்சி இதுதான் மிளகாவை போடலாம் டைரக்டா. ஒரு 10 மிளகாய். இது என்ன ப்ராசஸ்? மிளகா ஒரு 100 கிராம் மிளகா எடுத்துக்கணும். பட் இது 100 கிராம் இல்ல, 100 கிராமோட மிளகா எடுத்துக்கணும். அப்புறமா இதெல்லாம் வறுத்துக்கணும். வறுத்துன்னு ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணிட்டீங்களா? பவுடர் பண்ணியாச்சு. இது பவுடர் பண்ணிருக்குது. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா தூள் போட்டுடலாம். மிளகா போட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஊறுகாய் மிளகா போடுறது. அப்புறமா தேவையான உப்பு ஊறுகாய்க்கு ரொம்பவே போடணும். அது கல்லு போட்டு ஆல்ரெடி எவ்வளவு போட்டீங்க அளவு? அழுவே இருக்கு இளவணும் குவான்டிட்டி. உப்பு அழுவு எல்லாம் கொஞ்சம் ஊறுகாய்க்கு உப்பு இளவணும் ரொம்ப போடணும். எண்ணெய் போடுறீங்களா? போடுங்க. கலக்காய் எண்ணெய் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. எண்ணெய் அதிகமா இருந்தா ஊறுகாய் ருசியா வரும்ன்றது ஊறுகாய் கெட்டு போகாது. எண்ணெய் உப்பு காரம் வைத்தாலும் ஊறுகாய் கெட்டு போகாது. சரிங்க மேடம். கடுகு பொரியல் ஊறுகாய் கடுகு போடுங்க. காய் குத்தி போடுறீங்களா? ஓகே, பொரியணும் அது நல்லா. ஓகே, நல்லா பொரிஞ்சுதான் அது அடுத்த ப்ராசஸ். இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சா? இப்போ எண்ணெய் ஆறிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறது மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சு மிளகா வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் சூடு கம்மியாக போடணும், இல்லாட்டி தீஞ்சிடும். அந்த மனம் இருக்காது. மனம் இருக்கிறதுக்காக கொஞ்சம் காஞ்ச சூடு கம்மியான மாதிரி தான் போடணும். பெருங்காயம் போடணும். அடுத்தது பெருங்காயம் சேர்க்கிறாங்க. அது ஆச்சி பெருங்காயம் போடுறாங்க. ஆச்சி பிராண்ட் நல்ல மனம் வருது. சூப்பரான ஸ்மெல்லு. அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறாங்க. காரம் அதிகமா இருக்கணும்னு சொல்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டாங்க. சில்லி பவுடர். இது கொஞ்சம் காத்தோட்டமா வச்சு ஆற வைக்கிறாங்க. இது ஆற வச்சா கொஞ்சம் கூலானது போட்டா இந்த காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால அது கூலா போட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் கலக்குறாங்க. அதுல அந்த காயோட இதை போட்டு மசாலா போட்டு கலக்க போறாங்க. நல்லா மிக்ஸ் பண்றதுக்காக, ஈவன் மிக்சிங் பண்றதுக்காக ஷேக் பண்ணி விடுறாங்க. நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு காயிலையும் அது ஒட்டணும் நல்லா மசாலா. அப்பதான் அந்த ஊறுகாய் ஒரு டேஸ்டே வரும். ஊறுகாய் நல்லா ஊறும். 2 நாள் ஆகும். 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகும். ஆக்சுவலா இந்த காய் வந்து ரொம்ப புளிக்கும், மாங்காய் மாதிரி புளிக்கும். அதான் இந்த காயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால அது ஊறுகாய் போட்டா டேஸ்டா நாராம்சம் இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஊறச்சி சாப்பிட்டா மட்டும் ரொம்ப டேஸ்ட். மாங்காய்னா டேஸ்ட் ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கும் நல்லதான். பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. உப்புமா கிடைக்கிற காய். வருஷத்துக்கு ஒரு 2 மாசத்துல மழை சீசன்ல மட்டும் கிடைக்கிற காய். இது பாக்கிறதுக்கு இந்த செடி கூட நல்லிக்காய் மரம் மாதிரி தான் இருக்கும். நல்லிக்காய் மாதிரி தான் காய்க்கும், கொத்து கொத்தா காய்க்கும். அந்த பிக்சர் நான் ஷேர் பண்றேன் பாருங்க.